பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி நாம் இயேசுவை நோக்கி நாம் செபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை கேட்கிற யாரா இருந்தாலும் அவருடைய வீடுகளிலே, உள்ளத்திலே, அவருடைய ஆவியில, ஆத்மாவிலே, சரீரத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் வாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். அந்த வசனத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் வாசித்தோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று நாம் வாசித்தோம். இந்த நாளிலும் விசேஷமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை மையமாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த அத்தனை இந்த பட்டணத்தார் ஆண்டவருடைய வார்த்தையை மன வாஞ்சையாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். They received the word all readiness of mind. ஆண்டவருடைய வார்த்தையை மன வாஞ்சையா ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மன வாஞ்சையாக வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்கிறோமா என்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, யோபு சொல்லுகிறார் 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று பார்க்கிறோம். அவருடைய வாயின் வார்த்தைகள், கர்த்தருடைய வசனத்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்து கொண்டேன். ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதை நாம் காத்து கொள்ள வேண்டுமா? ஏனென்றால் நம் இருதயத்தில் அந்த வார்த்தை இருக்கும் பொழுது அதை நாம் காத்து கொள்ளாவிட்டால் சத்துருவானவன் வந்து நாம் கேட்ட அந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துக்கொண்டு போவான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கேட்கிற அந்த வார்த்தைகளை, வசனத்தை வாஞ்சியோடு கேட்கிறவைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்கிறது, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. முதலிலே நாம் பார்த்தோம், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை காத்துக்கொண்டு. இங்கு ஞானி சொல்கிறார், நீ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை பத்திரப்படுத்து. அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம், அநேக வார்த்தைகளை கேட்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தை விசேஷித்தமானது. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, பலனை கொடுக்கக்கூடியது, வல்லமை கொடுக்கக்கூடியது. அது நம்மிலே அநேக அற்புத அடையாளங்களை செய்கிற அந்த வார்த்தை இருதய பழங்களை எழுதி கொண்டு அதை காத்து கொள்ளவும் அதை பாதுகாக்கவும் வேண்டும் என்று சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் விதைக்கிறவனுடைய உவமை. அதில் சொல்லும் பொழுது இயேசுவானவர் சொல்கிறார், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் அவன் பலன் தருவான். பாருங்கள், இங்கு சொல்கிறார், கேட்கிறவனாக உணர்கிறவனாக இருந்து, அப்படி இருந்தால், கேட்டு உணர்கிறவர்களாக இருந்தால் அது 100, 60, 30ஆக பலன் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்திலே சொல்கிறது, பேதுரு ஆண்டவருடைய வசனத்தை அவர் பேசுகிறார். அந்த வசனத்தை வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். எனக்கு அநேக கர்த்தருடைய வார்த்தை என்றாலே அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதில்லை, அது அவர்களுக்கு கடினமா இருக்கிறது. என்றால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நாம் பார்க்கிறோம். அதுவே கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம், ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்கும் பொழுது உணர்ந்தார்கள். ரட்சிப்பு உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது. அவைகளை ஏற்றுக்கொண்டதுனாலே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே கொர்நேலியு பேதுருவை அனுப்பி, ஆட்களை அனுப்பி பேதுருவை தன் வீட்டிற்கு அழைக்கிறார். அங்கு பார்க்கிறோம், கொர்நேலியுவும் அவருடைய வீட்டாரும் உறவினர்களும் பேதுருடைய வருகைக்காய் காத்திருக்கிறார்கள். பேதுரு வரும்போது அவர் சொல்லுகிறார்கள், தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் நாங்கள் கேட்கும்படி இப்பொழுது நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒருமனப்பட்டவர்களாய் வாஞ்சையோடு அவர்கள் கூடி இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? 44ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு பேச தொடங்குகிறார். வசனத்தை அவர் பேசுகிறார். வசனத்தை பேசும் பொழுது அதை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு வசனத்தை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் ஆலயத்துக்கு வர முடியாது. ஆனால் உங்கள் கரங்களிலே கர்த்தருடைய வேதாகமம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதன் மூலமாக கேட்க முடியும். ஆகவே அதற்கு நாம் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கு 10ஆம் அதிகாரத்துல வசனத்தை கேட்டார்கள், 11ஆம் வசனத்துல புரஜாதிகளும் கேட்டார்கள் பார்க்கிறோம். இந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையா வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி விசுவாசிகளுக்கு மாதிரியான ஆணையர்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில், போராட்டத்திலே, பிரச்சனைகளிலே, கவலைகளிலே, கஷ்டங்களிலே சந்தோஷமாக வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். ஆகவே அவர்கள் சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் எவ்விதமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், என்ன வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய மனது எப்படி இருந்தது, அவருடைய இருதயம் அதை எப்படி ஏற்றுக்கொண்டது என்றால், நீங்கள் பேசுகிற அந்த வசனம் மனுஷனுடைய சத்தம் அல்ல, மெய்யாகவே அது தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது. ஏன் வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது காதுகளிலே கேட்டு இருதயத்திலே நாம் உள்ளே அதை கொண்டு செல்லும் போது அது நமக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது, கிரியை செய்கிறது, வல்லமை உண்டு பண்ணுகிறது. ஆகவே அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் கேட்கிற அந்த வசனம் உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது. யாக்கோபு சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லும் பொழுது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாம் கேட்கிற வசனம் எப்படிப்பட்டது? துர்குணத்திலிருந்து, அழுக்கிலிருந்து நம்மை விலக்கி நம்மை ரட்சிக்கவும், நமக்கு மீட்பை உண்டு பண்ணவும், நமக்கு விடுதலை உண்டு பண்ணவும், நித்திய ஜீவனை கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது 22ஆம் வசனம், யாக்கோபு 1:22 சொல்லுகிறார், அல்லாமல் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல
அதன்படி செய்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் கேட்கும்போது கவனித்து கேட்க வேண்டும், அதை உள்ளே இருதயத்தில் வைக்க வேண்டும், அது கிரியை செய்ய, அது பலன் கொடுக்க அது வேண்டும். அப்பொழுது அவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் வார்த்தையை கேட்டீர்களே அதன்படியே வாழ செய்ய உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லு. ஆகவேதான் பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள இருக்கிற சகலவிதமான துர்க்குணத்தை நீங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது, அதை சந்தோஷமாய் வாஞ்சமாய் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ளே நடக்கிற காரியங்களை அவர் சொல்லுகிறார். உங்கள் துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் சகலவித வஞ்சகங்களையும் சகலவித பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் நீங்கள் ஒழித்து விட்டு கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்படி கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோமா? நிறைவா ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த ஏற்றுக்கொண்ட வார்த்தையை பத்திரப்படுத்துகிறோமா? அதன்படி செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகவும் வேண்டும், வசனத்தை ஆராய்ந்து பார்க்கவும் வேண்டும். அவர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம். முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்க. 1ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்கள், கேட்பது மாத்திரமல்ல, அதை தியானிக்க வேண்டும். எப்படி என்றால் இரவும் பகலும். அப்படி என்றால் நாம் காலையில எழுந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் என்றால் அந்த வார்த்தையானது அந்த நாள் முழுவதும் நம்மளோடு கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆகவே அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 119ஆம் சங்கீதம் 97ஆம் வசனத்தில், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்கிறார். முதலிலே வாசித்தோம், வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்கிறார். 119ஆம் சங்கீதம் 148வது வசனத்திலே சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். பாருங்கள், இரவு நாம் தூங்க சென்றாலும் அந்த வசனத்தை தியானிக்கும்படி அந்த நேரம் வரும் பொழுது என்னுடைய கண்கள் விழித்து கொள்ளும். உம்முடைய வசனத்தை நான் பார்க்கும்படி, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் என்று சொன்னது போல அந்த வாஞ்சை, அந்த மனோ வாஞ்சை நம்மை ஆராய்ந்து பார்க்க, ரகசியங்களை மறைபொருட்களை கற்றுக்கொள்ள, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர்களை கற்றுக் கொடுக்க நம்முடைய கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் சொல்லுகிறார் 147வது வசனத்துல, உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்து இருக்கிறது, உம்முடைய சத்தத்தை கேட்க முடியும், உம்முடைய வசனத்தை கேட்க முடியும், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல இன்றைக்கு நாமும் கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை, அவருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்க நம்மை நாமே அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எஸ்ஐயா 8:20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும், ஏனென்றால் வெளிச்சம் நமக்கு, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆக வேதத்தையும் சாட்சி ஆகமத்தை கவனிக்க, ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கவனிக்கும் பொழுது அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன், அவைகளால் நாம் எச்சரிக்கப்படுகிறோம், அவைகளால் நாம் பலப்படுத்தப்படுகிறோம், அவைகளை நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம். அவருடைய வார்த்தைகள் என்னிலும் உங்களிலும் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆகவே ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தை நாம் தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எஸ்ஐயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்தில்
தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கும் பொழுது அவைகள் ஒன்றுக்கொன்று ஜோடி இருக்கிறது. அவைகள் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு போதித்து உங்களுக்கு நடத்துவார் என்று அவர் சொல்லி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசி, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அவர்களோடு பேசும் பொழுது கர்த்தருடைய வாக்கியங்களை அவர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும்படியாய் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், 24ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 44ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி 46ஆம் வசனம் சொல்லுது, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தொழிந்து எழுத வேண்டியதா இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வார்த்தை அவர்களுக்கு காண்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய கரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை, எழுதியிருக்கிற வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவைகளை நாம் தியானிக்கும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவைகள் மூலமாய் மறைந்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறவராக, விளக்கி சொல்கிறவர், விளக்கி காண்பிக்கிறவராகவும், நமக்குள்ளே அனல் மூட்டுகிறவர்களாகவும், இன்னும் அந்த வார்த்தை மூலமாக, வார்த்தையின் வல்லமை மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். தீமோத்தேயுக்கு பவுல் ஆலோசனையா சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனத்துல, தீமோத்தேயுவே, நீ பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். பாருங்கள், சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் கற்றிருந்தால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். நீர்க்காடுகளின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறேன். இங்கு பேதுரு சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அந்த வசனங்களை கவனிப்பது நல்லது. நமக்கு இருக்கிற வசனங்கள் தீர்க்க தரிசன வசனம். ஒவ்வொரு வசனமும் நிறைவேறி கொண்டிருக்கு. லாக்டவுனை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் இங்கு கொரோனா போன்ற வியாதிகள், கொள்ள நோய்களை நாம் பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சிகளை பார்க்கிறோம். கர்த்தரால் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகள் நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி, கலங்கி விடாதபடி, நம் மன தெளிவோடு, தெளிந்த புத்தியோடு கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்போம், தியானம் செய்யவும், அவைகளின்படியே வாழவும் நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் வசனத்தை தியானித்தால், ஆராய்ந்து பார்த்தால், அவைகளின் மூலமாக சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பட்டணத்தார் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிறோம். இவர்கள் வசனத்தை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து, அந்த வார்த்தை ஜெபமாகவும் அந்த வார்த்தை துதியாகவும் நம்மிலே மாற வேண்டும். நாம் ஜெபிக்கிற, நாம் தியானிக்கிற அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஜெபமாய் மாறவும், அந்த வார்த்தைகளை துதிகளாய் மாறவும், அதன் மூலம் ஆவியானவர் நம்மளுடைய இடைபடவும் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குமா? கர்த்தருடைய வேதம் அழியாதது. உலகமே அழிந்தால் கர்த்தருடைய வார்த்தை அழியாது. ஆகவே தேவையானது ஒன்று, நல்ல பங்கு.
அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமா? கண்களை மூடி நாம் செபிப்போம். இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். சத்தியத்தை அறிவர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும், தேசத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அன்பினை வழிநடத்தும் நம் அனைவரோடு என்னும் சதா காலங்களில் தங்கி நிலைத்திருக்கிறார்.